சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இன்று இந்த சிவனப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நேரத்தை கடத்தாமல் என்னவென்று ஏதுவென்று கேட்பாயா? உன்னை விட்டு விலகி சென்ற ஒரு உறவு நாளை தானாகவே உன்னை தேடி வரப் போகின்றது என் தங்கமே. இந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் இந்த உறவை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே. நமக்கு ஆறுதலாக இங்கு ஒருவரையும் நாம் தேடி தேடி கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நேரம் நம்மால் ஒருவருக்கு ஆறுதல், சில நேரங்களில் ஒருவருக்கு நம்மால் ஆறுதல் கிடைக்கும் என்றால் அந்த ஆறுதலை கொடுப்பதால் எந்த ஒரு தவறும் கிடையாது என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டதில் எந்த தவறும் கிடையாது. நம்மால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என் தங்கமே, என் குழந்தையே. எப்போதுமே நாம் மற்றவர்களுக்கு பயனில்லாமல் போய்விடுவோம் என் தங்கமே. ஆனால் நம்மால் ஒருவர் பயனடைகிறார் என்றால் நிச்சயமாக அதை அவர்களுக்கு செய்வதை நீ எப்போதுமே சரியாக முன் வந்து இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த சிவன் அப்பா நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையுமே நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. சிவனப்பா என்பவர் எனக்காக என்னை தேடி வருகின்ற நேரத்தை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக வெல்லவும் நீ விட்டுவிடக்கூடாது என் தங்கமே. அவ்வளவு எளிதாக எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே தொலைத்து விடவும் கூடாது என் தங்கமே. உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த நேரத்தை நீ முழுமையாக எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே. முழுமையாக எப்போதும் இந்த வாழ்க்கையின் உண்மை என்ற தெளிவு உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. சிவன் உன்னோடு இருக்கின்ற எல்லா நிலையிலுமே உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்காகவே என்று நடத்தி கொடுத்தது எப்பொழுதுமே நீ உன் முன்னால் வந்து நிற்பதை நீ இனிமேல் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நான் இருக்கின்ற இந்த காலங்களை எப்போதுமே என் குழந்தை நீ விட்டுவிட முடியாது என் தங்கமே. உனக்கான நல்லதையே வேண்டி உனக்கான நன்மதிப்பையே கொடுக்க வேண்டி நான் எந்த காலத்திலுமே உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என் தங்கமே என்பது உண்மை என் குழந்தையே. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க என் பிள்ளைக்கான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்ன தேவையற்றது என்ன என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே. எதை கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் என் தங்கமே. உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான நல்லதை நடத்துவதில் என்றால் உன்னிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற உதவி கிடைப்பதில்லை என் தங்கமே. என்றாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை அவர்கள் என் தங்கமே. இவர்களுக்கு நீ செய்த காரியங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கின்றதா? அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ முன்னெடுத்து வந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இதையெல்லாம் நீ ஒருவருக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எப்போதும் உன்
குழந்தை, நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உறுதியாக பயன்படுத்தி கொள்ளும் இந்த காலத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ என்றும் மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த சிவனப்பா உன்னோடு எப்போதும் உனக்கென்று நான் துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. உன் துணையாக வருவது அல்லவா? எந்த நிலையிலும் நான் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லவும் விட மாட்டேன். எந்த நேரத்திலும் அப்பா உன்னை கைவிட்டு விடவும் மாட்டேன். இந்த மனிதர்கள் போல அல்லவாய் இந்த தெய்வம். என் குழந்தையிடமிருந்து எதை எதிர்பார்த்து கிடையாது. என் குழந்தை தனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் எதிர்பார்த்து நின்றது கிடையாது. என்ன இருக்கிறதோ இந்த வாழ்க்கையில் தனக்கென எந்த விஷயம் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே சரியாக புரிந்து வைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே. முடிவு செய்யும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. உன் சிவனப்பா நான் இருக்கும் இந்த காலங்களை நான் எப்பொழுதுமே உனக்கெனவே மீண்டும் மீண்டும் செதுக்கி கொண்டிருப்பேன் என் தங்கமே. ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் விரும்பியது எல்லாமும் அடைய நான் உதவுகின்றேன் என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை, என் குழந்தையான வாழ்க்கையில் எல்லாம் சரியாக கிடைக்கும் வரை, எல்லாம் சரியாக கிடைக்கும் வரை நான் ஓய்வது கிடையாது என் தங்கமே. நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்று. அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய மனதில் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாதல்லவா என் தங்கமே. உன்னுடைய மனதை ஒருபோதும் நீ தளரவிடவும் கூடாது அல்லவா என் தங்கமே. உன்னோடு நான் உனக்கென இருப்பதை, உனக்கு துணையிருந்து நடத்தி கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு உனக்கென நான் உன் துணையாக இருந்து எடுத்து சொல்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. உனக்காக வருகின்ற இந்த நாட்களை இனிமேலாவது நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது போதும். உனக்கான தேவைகளையும் உனக்கான மாற்றங்களும் இனி நிச்சயமாக உனக்கென கிடைத்துவிடும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த சிவனப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே மிகப்பெரிய மன தெளிவை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் தங்கமே. உன் சிவனப்பா உன் மனதை தெளிய வைப்பேன் என் தங்கமே. உனக்கு திருப்தியை கொடுக்குமாறு உன் வாழ்க்கையை ஆக்குவேன் என் தங்கமே. மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நன்மைகளையும் உனக்கு கொண்டு வந்து உன்னை சேர வைப்பேன் என் தங்கமே. இதுதான் நான் உன் அப்பாவின் விருப்பம் என் குழந்தையே. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் இனிமேல் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உன்னிடத்திலிருந்து யாரெல்லாம் பறித்துவிட முடியாது என் தங்கமே. உனக்கான சந்தோஷத்தை யாரும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது. அதுபோல உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களை நீ முழுக்க புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதையுமே என் குழந்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நல்ல நேரத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரவே நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் உன்னுடைய வெற்றி என்ன பேச்சும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லி இருக்கும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அல்லவா என் குழந்தையே. நடப்பதும் நடக்காததும் ஒரு புறமும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னை சுற்றி இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என் தங்கமே. இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதுமே எந்த ஒரு உறவையுமே நெருங்க வேண்டாம் என்று அவ்வளவு சுலபமாக எண்ணிவிட கிடையாது என் தங்கமே. ஆனால் ஒரு உறவை நீ நெருங்க நினைக்கும் போது அந்த உறவு நெருங்க முடியாத தூரத்திற்கு சென்றுவிட்டது என்றால் நிச்சயமாக நினைக்கும்
இதுபோலெல்லாம் உன்னுடைய மனதில் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் என் தங்கமே. உன்னுடைய மனதில் வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அல்லவா என் தங்கமே. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சரியாகவே கிடைக்கவில்லையோ என்று, கிடைத்து விடுவதில்லையோ என்று, உனக்கென்று நான் உருவாக்கி கூடிய இந்த ஒரு விஷயத்தை சரியாக நீ பெற்றுக்கொள்ளவதில்லை என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு தெரியவில்லை, இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் அவர்களுக்கு ஒருபோதும் குறைவதே இல்லை என் தங்கமே. அன்பில் நிச்சயமாக மீண்டு அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்ற உத்தரவாதத்தையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன் அல்லவா. இதுபோலத்தான் இருக்கும், இதுபோலத்தான் நடக்கும். சில காலம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்த பல விஷயங்களை தட்டி பறித்துவிடும் அல்லவா என் தங்கமே. இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயா? ஆனால் இனியும் இதை இப்படியே நாம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இனி என்னவென்று ஏதுவென்று உனக்கு புரிய வைக்க வேண்டும் என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. நான் வருகின்ற காலத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன் சிவனப்பா முன்னிருந்து உனக்காகவே இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி எந்த நேரமானாலும் நான் விரும்பிய ஒருவர் உன்னை தேடி வெகு தூரத்தில் சென்றிருக்கலாம் என்றாலும் அவரை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் கை கொடுத்து விட முடியாது. எல்லா நேரமும் நாம் எண்ணியது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பதை விதியானாலும் யார் அங்கே உன்னை கட்டுப்படுத்துவதற்கு என்று இருந்துவிட மாட்டார்களா என் தங்கமே. உன் அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக புரியும் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே கட்டாயமாக என்னவென்று உனக்கு புரிய வைப்பேன் என் தங்கமே. நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்வாய் நீயும். இன்று நான் உருவாக்கி தருவதை எல்லாமே நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்போதும் சரியாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல காலம் என்பதையும், நான் வருகின்ற காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதையும் முதலில் நீ உணர வேண்டும் என் தங்கமே. தெய்வம் சொல்ல 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 உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கவனித்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு மாற்றங்களையும் உணர்வாய் என் தங்கமே. எதிலும் நம்முடைய தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம் வாழ்க்கையில் அழகுபடுத்துவதற்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அதுபோல வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அழகாக மாற்றும் என்பதை மறந்து விடாதே. அழகான உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. அவ்வளவு துன்பங்களும் அவ்வளவு வேதனைகளும் வந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. இந்த சிவனப்பா நான் இருக்கும்போது எப்பொழுதும் நடக்கும் நல்ல விஷயங்கள் இனிவரும் நாட்களில் உனக்காக புரிவேன் என் தங்கமே. எதனால் நாம் அப்பா நமக்கு இதையெல்லாம் சொல்கிறார் என்று, அதாவது சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் அவரின் நாமத்தை நீ உச்சரித்தால் யாரும் நெருங்க முடியாத அவரை நிச்சயமாக நீ நெருங்கிவிடலாம். அவரிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்கு உனக்கு இருக்கின்ற பல தீமையையும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. இனி என்னாலும் சரி
நான் இருக்கும் இந்த நாள் எல்லாம் உனக்கு எல்லா நன்மைகளையும் உறுதிப்படுத்தி தந்துவிட்டு தான் உன் அப்பன் செல்வேன் என் தங்கமே. அவர்களுடைய அருளோடு நான் வாழ்க்கையை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு என்ன நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி அனைத்திலுமே உன்னை வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்தி உன் அப்பன் ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்க வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. காலம் தாழ்ந்துதான் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நாளை விடியல் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்றை கிடைக்க செய்வேன் என் தங்கமே. நீ கண்ட வாய்ப்புகள் உன்னை சுற்றி நடக்கும் என் தங்கமே. கண்கூடாக இவ அனைத்தும் உன் கண்கூடாக காண செய்வேன் என் தங்கமே. ஒவ்வொரு நன்மையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உனக்காகவே உன் அப்பன் இந்த நேரத்தை உனக்கென்று ஒதுக்கி வருகின்றேன். அதற்கு மதிப்பு கொடுத்து கேட்ட உனக்கு அனைத்தையும் நான் நன்மையாக செய்து கொடுப்பேன். உனக்கு இருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகளையும் தீர்த்து உன்னையும் உன் துணையையும் நீண்ட ஆயுசோடு உடல் ஆரோக்கியத்தோடு உங்கள் இருவரையும் நான் என்னுடைய பாதுகாப்பில் வைத்து கொள்வேன் என் தங்கமே. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். எந்தவித பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ் என் தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.